இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கில்லி. இந்த படத்துடைய டைரக்டர் தரணி அண்ட் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். இந்த படத்துல விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் இவங்களோடு சேர்ந்து மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் விஜய் சாருடைய கெரியர்ல ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படமா இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் பிரகாஷ்ராஜ் சாருடைய நடிப்பு மிகவும் பேசப்படுற அளவுல இருந்துச்சு. இந்த படத்துல விஜய் வந்து ஒரு கபடி விளையாடுற பையனா இருப்பாரு. இவருடைய அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி அண்ட் ஒரு அம்மா இருப்பாங்க. இவங்க கூட ஒரு ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலியா நல்லா ஹேப்பியான வாழ்றக்கூடிய ஒரு ஃபேமிலியா காமிச்சிருப்பாங்க. இதில இவர் வந்து 10th படிச்சுட்டு அதுக்கே அரியர் வச்சிருப்பாரு. அதுக்கே அரியர் பல வருஷங்களா எழுதிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாரி ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. ஆனா, இவர் கபடி விளையாட போறது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அது விளையாட போவேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா, எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர். தன்னோட பையன் போய் கபடி விளையாண்டுக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு திரியிறது அவருக்கு பிடிக்காது. அதனால கண்டிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவருக்கும் இவருடைய தங்கச்சிக்கும் இந்த படத்துல வரக்கூடிய காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல கபடி விளையாண்டுட்டு ஃபைனல் மேட்சுக்காக மதுரைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் விஜய் அவர்களுக்கு. அப்போ போயிருக்கும்போது எதார்த்தமா ரோட்ல வந்து ஒரு பொண்ண அடிச்சுட்டு இழுத்துட்டு போற ஒரு கேரக்டரா பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து தனலட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய த்ரிஷா. அவங்கள வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல போய் பொண்ணு கேட்பாரு. ஆனா, அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு இவர சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, இவர் சரியான ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். யாருக்குமே தன்னுடைய பொண்ண போய் ஒரு ரவுடிக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா? அதனால அவங்க அண்ணங்கலாம் அவரு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுனால, அவங்க அண்ணன் 2 பேரையும் அவரு வெட்டி கொன்றுப்பாரு. கொன்று ரயில்வே ஸ்டேஷன்ல தூக்கி போட்டுருவாரு. த்ரிஷாவ ஃபர்ஸ்ட்டு ஒரு சாங்ல காமிப்பாங்க. ஷாலல்லா ஷாலல்லான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். 12th ரிசல்ட்டு பாஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு சாங்க்கு வந்து அவங்க டான்ஸ் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாவும் இருக்கும். அப்போ அவங்கள வந்து பொண்ணு கேட்டு போய் குடுக்கல இல்லையா? அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா, இவங்க வீட்ல இருந்தா பிரகாஷ்ராஜ் எப்படியும் அவங்கள கூட்டிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா, அப்பா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்ட விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க வீட்ல இருந்து போகும்போது, ஒரு லாரியில ஏறி தப்பிச்சு போயிரலாம் அப்படின்னு சொல்லி ஏறுவாங்க. ஆனா, அந்த லாரி கடைசியில எங்க போய் நிக்கும் பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்ராஜோடைய மில்லு. அவர் வந்து ஒரு ரைஸ் மில் வச்சிருப்பாரு. அதிலேயே போய் நிக்கும். அங்கருந்து குதிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த லாரியோட கம்பி எடுத்துக்கிட்டு கீழ விழுந்த அந்த சவுண்டு கேட்டு, பிரகாஷ்ராஜ் திரும்பி பார்த்துருவாரு யாருன்னு. பார்த்தோன்னே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறக்காண்டி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் விஜய் வந்து அந்த சைடு வாக்கிங் வந்துட்டுருப்பாரு. மீனாட்சி அம்மன் கோயில காமிப்பாங்க. அந்த சந்து பக்கட்டு வாக்கிங் வர மாரி. இவரு த்ரிஷாவ வந்து அடிச்சு இழுத்து கூட்டிட்டு போம்போது பார்த்துட்டு தான் ஒரு பொண்ண போய் இப்படி கூட்டிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ வந்து அடிச்சுருவாரு. அடிச்சுட்டு டக்குன்னு த்ரிஷாவ கூட்டிட்டு போறக்காண்டி அவங்களுடைய வண்டியிலேயே கூட்டிட்டு போவாரு. போகும்போது இடையில நெறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி த்ரிஷாவ கூட்டிட்டு போவாரு. போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு சீன்ல வந்து ஒரு வண்டி வரும். இவங்க வந்து வயல்லலாம் சண்டை போட்டு எல்லாம் பண்ணி, கடைசியில ஒரு வண்டி வரும். சரி லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுனா, கடைசியில அது பிரகாஷ்ராஜோடைய வண்டியாவே இருக்கும். அதுலேருந்து தப்பிக்கிறக்காண்டி த்ரிஷாவுடைய கழுத்திலேயே கத்திய வச்சு, "நீ வந்து எனக்கு இவ யாருன்னே தெரியாது. ஆனா என்னோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ வந்து இவ வேணும்னு சொல்லிட்டு தானே வந்திருக்க. நான் இவள அறுத்து போட்டுருவேன்." அப்படின்னு சொல்லவும், டக்குன்னு அவங்கள வந்து விட்டுருவாரு. பிரகாஷ்ராஜ வந்து ஓகே, ஓகே நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. டக்குன்னு த்ரிஷாவ வண்டிக்குள்ள வச்சு இவங்க வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப இவன் வந்து உள்ளூர்க்காரனா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சென்னை தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ப சென்னைக்கு வந்துருவாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல்வாதி. ஸோ அவர கூட்டிக்கிட்டு சென்னை ஃபுல்லா வந்து தேடிக்கிட்டு திரிவாங்க. விஜய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவங்க சாதாரணமா விடமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அவங்கள வேற எங்கேயும் வச்சா பிரச்சனை வரும்னு சொல்லி, அவங்களுடைய வீட்லயே வச்சிருப்பாரு. அது அவங்க தங்கச்சி ஒரு தடவ பார்த்துருவாங்க. அவங்க அம்மா, அப்பா யாருக்குமே தெரியாது. இதுல அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மிட் நைட்ல விஜய் கிட்ட கூட சொல்லாம, இவங்க ஃபோன் பண்றதுக்காண்டி ஒரு பூத்ல போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ரவுடி பசங்க 4, 5 பேர் அவங்கள நக்கல் பண்ற மாரி பார்த்துட்டு இருக்கவும், அவரு போலீஸா இருக்கக்கூடிய விஜயோடைய அப்பா வந்து அந்த சைடு டியூட்டி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்பாரு. பார்த்துட்டு, எந்த ஊரும்மா நீ? என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, "வா உன்னைய வீட்ல கொண்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயி, கரெக்ட்டா விஜய் வீடு வரும்போது, "இதுதான் எங்க வீடு" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னது இது உன் வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, இந்த வீடு தான் எங்க வீடு. எங்க அத்தை வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, கதவ கரெக்ட்டா பெல் அடிக்கும்போது விஜய் தான் வந்து தொறப்பாரு. ஏன்னா, அவரு மாடியில தான் தூங்கிட்டு இருப்பாரு. அந்த படி வழியா இறங்கி வந்து தொறப்பாரு. அவங்கள பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆயிடும் அவருக்கு. ஐயோ! இவரு வேற போலீஸ் ஆஃபீசர். கரெக்ட்டா அவர்ட்ட மாட்ட போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்டருந்து தப்பிச்சு கூட்டிட்டு போய் ஒரு லைட் ஹவுஸ்ல வச்சிருந்து, திருப்பி அங்கருந்து போயிட்டு ஒரு ஸ்டேடியத்துல
வச்சு பிரகாஷ்ராஜுக்கும் விஜய்க்கும் சண்டை வரும். அதில் விஜய் வந்து பிரகாஷ்ராஜை அடிச்சு போட்டுருவாரு. அதில் வந்து பிரகாஷ்ராஜ் இறந்து போயிடுவார். இவங்க த்ரிஷா வந்து அந்த இடத்துக்கு வர காரணம் வந்து இவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, விஜய் விட்டுட்டு போக மனசு இல்லாமல் திரும்பி வந்திருப்பாங்க. அதனால அந்த இடத்துல மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரகாஷ்ராஜ் அடிச்சு போட்டுட்டு லாஸ்ட்டில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்று சேர்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.